Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ கடை கஜடா தான் பார்க்க போகிறோம். டீ கடை கஜடானா என்னன்னு யோசிக்கிறீங்களா? சில ஊர் சைடு டீ கடை கஜடான்னு சொல்லுவோம், சில ஊரில் டீ கடை கேக்குன்னுவாங்க, சில ஊர் பக்கம் ஆட்டுக்கால் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் கூட நம்ம வச்சுக்கலாம். டீ போடுற நேரத்தில் அழகாக சூப்பராக இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சூடாக டீ போடும்போது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்க இந்த டீ கடை கஜடா கேக்கு எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ சுகரை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் 1/2 கப் சுகரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். ஜீனியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரே ஒரு முட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இல்லை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் சுகரும் முட்டையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பவுலுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் ரவை, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது முட்டையை அடித்தோம் பார்த்தீங்களா, ஜீனியும் முட்டையும் சேர்த்து அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மோஸ்ட்லி தண்ணி சேர்க்குறது மாதிரி வராது, இதுவே உங்களுக்கு சரியாக போயிடும். சப்போஸ் இல்லை இன்னும் ட்ரையாக இருக்குது, தண்ணி தேவைப்படுது அப்படின்னா லைட்டாக நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம், அதாவது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்துக்கு தான் இருக்கும். நீங்கள் அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மாவை அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டேன்னா நம்ம மாவு நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த கையில் ஒட்டுற பதமாக தான் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இல்லை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ரொம்ப லிக்விடானது மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்து கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கையில் கொஞ்சம் ஒட்டுற பதத்துக்கு தான் பிசைஞ்சு வைக்கணும். நான் இப்போ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்களா, கையில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக திரட்டி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸு, அதாவது சின்ன சைஸாக வேணுமா பெரிய சைஸாக வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இது நீங்கள் எண்ணெயில் போடவுமே குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா பொரிஞ்சு நல்லா பெருசாக வரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைங்களாகவே திரட்டி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போது அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. மீடியம் சூடில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பொரிச்சு எடுக்கவும் போகிறோம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டக்குன்னு கருகிடும், உள்ளே மாவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமு அல்லது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். என்னடா நம்ம கட் பண்ணலை, செய்யலை, உருண்டை பிடிச்சி அப்படியே சேர்த்துட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வர வர அதுவே வெட்டு விழுந்தது மாதிரி அதுவே பிரிஞ்சுக்கும். ஸோ நம்ம கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் சிம்லேயே வச்சு இதுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், சீக்கிரம் பொரிச்சு எடுத்துடலாம் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா வெளியில் உங்களுக்கு வெந்துடும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கும். பார்த்தீங்களா, நான் பிடிக்கும்போது எப்படி குட்டி குட்டி உருண்டைங்களாக போட்டு எடுத்தேன்னு. இப்போ எண்ணெயில் பொரியுமே அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வருது, வெட்டும். பார்த்தீங்களா, கேக் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிஞ்சிட்டு வர்றது அதுவே பண்ணிக்குது. ஸோ இதில் நம்ம கட் பண்ணணுன்ற வேலையே கிடையாது. மாவு பிசைகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை திரட்டி எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். இப்போது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வருது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எல்லா பக்கமும் பரட்டி பரட்டி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பக்கம் கலர் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்க போகிறேன்.
ஒரே பக்கத்திலே வேகட்டும் அப்படி மட்டும் விடாதீங்க. நீங்கள் கரண்டியை வச்சு அப்பப்போ கிளறி விடுறது மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் கலர் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். உள்ளே வெந்து வரதும் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்களா அந்த கேக்கு எப்படி வெட்டு விழுந்துக்குன்னு. இதை வச்சு தான் ஒருவேளை ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியலை. ஸோ இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனு 2 பக்கமும் வந்ததுக்கப்புறம் நாம் வெளியில் எடுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே புரட்டி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்களா அந்த கேக்கு எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலரில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த எண்ணெயிலேருந்து இந்த கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற மாவு உருண்டைங்களை எல்லாத்தையுமே இந்த கஜடா கேக்காக பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ நான் இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கிறேன். எல்லா உருண்டைகளையுமே நான் இந்த கஜடா கேக்காக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. நான் ஒரே 1 கப் மைதா மாவு தான் எடுத்தேன். அந்த 1 கப் மைதா மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 17 கேக் கிட்ட அந்த கேக்கு கிடச்சிது. நீங்கள் பொரித்து எடுக்கும்போது அந்த சூட்டோடு பார்க்கும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வெளிப்பார்ட்டு வந்து நல்லா மொறுன்னும், உள்ளே இருக்கிற பாகம் வந்து நல்லா சாஃப்டாகவும் நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. 1 கப் மைதா மாவுக்கு நம்ம 1/2 கப் சுகர் தான் எடுத்தோம். அதுவே போதுமான அளவு சுகராக இருந்துச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பார்த்தீங்களா நம்ம பிச்சு பார்க்குறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. உள்ளேயும் நல்லா ஒன்று போல் வெந்து வந்திருக்கு. உண்மையிலே டேஸ்ட்டுமே சும்மா பக்காவாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்கால் கேக்கு. டீ போடுற நேரத்தில் இந்த கஜடா கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுவும் மெயினாக மழை பெய்யும் போது நீங்கள் சூடாக சாப்பிடணுன்னா இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை பெய்யும் போதோ இல்லை சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிடணும்னு தோணும் போதோ கண்டிப்பாக இந்த கஜடா கேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. மழை பெய்யும் போது நினச்சா சூடாக செய்யக்கூடிய இந்த கேக்கு, அதாவது ஆட்டுக்கால் கேக்கை நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கஜடா கேக்கை நீங்கள் செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணிஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.